அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்க போறோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்களோட கற்பனைக்கும் அவங்களோட அபாரமான திறமைக்கும் சான்றா நின்ன அந்த பிரம்மாண்டமான உலக அதிசயங்களை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, வாருங்கள் இதற்குள் நுழைவோம். இன்னைக்கு நாம வானளாவிய கட்டிடங்களையும் கடலுக்கு நடுவுல இருக்கிற நவீன பாலங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுறோம் இல்லையா? ஆனா எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அன்றைய மனிதர்களால் மிகச் சிறப்பா கொண்டாடப்பட்ட அந்த புகழ்பெற்ற 7 இடங்கள் எவைன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த சுவாரஸ்யமான தேடல் தான் இன்னைக்கு நம்மோட மையக் கருத்து. இன்னைக்கு நம்ம பயணத்தோட சுருக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். 1. உலகின் முதல் சுற்றுலா வழிகாட்டி. 2. இந்த பட்டியலை உருவாக்கியவர் யார்? 3. அந்த பண்டைய உலகின் 7 அதிசயங்கள். 4. அந்த அதிசயங்களின் அமைவிடங்கள். அப்புறம் 5. காலத்தை வென்ற ஒரே அதிசயம். முதல்ல உலகின் முதல் சுற்றுலா வழிகாட்டி. இங்கிருந்துதான் நம்ம வரலாறு தொடங்குது. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? பண்டைய கிரேக்கர்கள் இந்த இடங்கள ஆரம்பத்துல அதிசயங்கள் அப்படின்னு கூப்பிடவே இல்லை. ஆமாங்க, அவங்க இதுக்கு தீமட்டா அப்படிங்கிற ஒரு சொல்லத்தான் பயன்படுத்தினாங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, காட்சிகள் அல்லது தவறாமல் பார்க்க வேண்டியவை. அதாவது ஏதோ மாயாஜால சக்தியால உருவான டோமடா அல்லது அதிசயங்கள் கிடையாது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இப்ப நாம இன்டர்நெட்ல தேடுற மஸ்ட் விசிட் பிளேசஸ் இருக்குல்ல, வாழ்நாள்ல கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களோட பட்டியல். கிட்டத்தட்ட அது போல ஒரு பிராக்டிக்கலான விஷயம்தான் இது. பண்டைய உலகத்தோட முதல் பயண வழிகாட்டி புத்தகமாவே இந்த பட்டியல் செயல்பட்டிருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த பட்டியலை உருவாக்கியவர் யார்? வரலாற்றை பதிவு செஞ்ச அந்த மனிதர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்த உலக அதிசயங்களோட பட்டியல சிடோனின் அண்டிபேட்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கிமு 14ஆம் ஆண்டு அளவுல தான் எழுதின ஒரு புகழ்பெற்ற கவிதையில ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அவருக்கு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது போல சில பட்டியல்களை ஆரம்பகால வரலாற்றாசிரியர் ஹீரோதோத்தஸ் அப்புறம் சைரீனின் கள்ளிமாச்சஸ் இவங்க 2 பேரும் உருவாக்கியிருக்காங்க. இவங்களெல்லாம் பண்டைய காலத்து பயண வழிகாட்டிகளோட முன்னோடிகள்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம ஷேர் பண்ற ட்ரெண்டிங் லிஸ்ட் மாதிரி அந்த காலத்து மக்களால் கொண்டாடப்பட்ட டிராவல் லிஸ்ட் இதுதான். 3வது பகுதி பண்டைய உலகின் 7 அதிசயங்கள். இந்த மாபெரும் கட்டுமானங்களை பத்தி பேசும்போதே நமக்கு ஒரு விதமான பிரமிப்பு ஏற்படுது இல்லையா? மேலும் இது மிகச்சிறப்பாக விளக்குவது என்னவென்றால், இந்த அமைப்புகளோட பிரம்மாண்டமான காலவரிசையத்தான். கிமு 2600ல கட்டப்பட்ட கிசாவின் பெரிய பிரமிட்ல இது தொடங்குது. அதுக்கப்புறம் பாபிலோனியன் தொங்கு தோட்டம், ஒலிம்பியாவின் செயூஸ் சிலை, ஆத்ரமிஸ் கோயில், பிரம்மாண்டமான ரோடோசஸின் கொலோசஸ், அப்புறம் அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம் வரைக்கும் இது நீளுது. இதோட இந்த புகழ்பெற்ற பட்டியல்ல 7வதா துருக்கியில் இருக்கிற மௌசோலோஸின் மௌசோலியம் இதுவும் இணையறது. ஆக இதுதான் அந்த முழுமையான 7 அதிசயங்கள். காலப்போக்குல இந்த பட்டியல்ல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மாற்றம் நடந்திருக்கு. சிடோனன் ஆன்டிபேட்டர் உருவாகின அந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல உண்மையில பாபிலோனன் சுவர்கள் தான் இடம்பெற்றிருந்தது. ஆனா பிற்காலத்துல, அதாவது மத்திய காலத்துல, அந்த சுவர்களுக்கு பதிலா அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம் இந்த பட்டியல்ல அதிகாரப்பூர்வமா சேர்த்துக்கப்பட்டது. ஒரு லிஸ்ட் எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகியிருக்கு பாருங்க. அடுத்ததா 4வது பகுதி இந்த அதிசயங்களின் அமைவிடங்கள். புவியியல் ரீதியா இது எங்கெங்க அமைந்து இருந்தது அப்படின்னு பாப்போம். இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த அதிசயங்களோட புவியியல் பரவல் எவ்வளவு அழகா சமநிலையா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். கவனிச்சு பாருங்க, எகிப்து, கிரீஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள்ல தலா 2 அதிசயங்களும், ஈராக்ல ஒரு அதிசயமா இவை பரவி இருந்தது. இது அன்றைய பண்டைய பேரரசுகளோட பரந்து விரிந்த கட்டுமான திறமையையும் அவங்களுக்கு இடையில இருந்த கலாச்சார பரிமாற்றத்தையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். காலத்தை வென்ற ஒரே அதிசயம். மனிதர்களோட படைப்புகளை காலம் எப்படி அழித்துச் சென்றது என்பதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாத்தான் இருக்கு. திரையில இருக்கிற இந்த எண்ணை கொஞ்சம் பாருங்க. 56. இது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது எதை குறிக்குது தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான ரோடோசன்ஸ் கொலோசஸ் சிலையே வெறும் 56 வருஷங்கள் மட்டும்தான் நிமிர்ந்து நின்னது. நிலநடுக்கம் அப்படிங்கிற இயற்கையின் கொடூர சீற்றத்தால அந்த பிரம்மாண்டமான சிலையே முற்றிலும் இடிந்து விழுந்துச்சு. மனித படைப்புகள் எவ்வளவுதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அது எவ்வளோ நிலையற்றது அப்படிங்கறது இது நமக்கு உணர்த்துது இல்லையா? எனவே இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்த பிறகும் பல போர்கள், நிலநடுக்கங்கள், இயற்கை சீற்றங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் எந்த அழிவும் இல்லாம நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு அதிசயம் கிசாவின் பெரிய பிரமிட் மட்டும்தான்.
வெறும் 56 வருஷம் மட்டுமே நின்ன கொலோசஸ் சிலைக்கு நேர்மாறா இந்த பிரமிட் 4500 வருஷங்களுக்கும் மேலாக காலத்தையே வென்று மனித சாதனையின் ஒரு உச்சமா இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் விஷயம் தானே? இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. பண்டைய 7 அதிசயங்கள்ல ஒன்னே ஒன்னு மட்டும்தான் காலத்தை வென்று இன்னைக்கும் நிக்குது அப்படின்னா, இன்றைய நவீன காலத்துல நாம உருவாக்குற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் பல 1000 வருஷங்களுக்கு பிறகு எப்படி நினைவு கூறப்படும்? எதிர்கால சந்ததியினருக்காக நாம விட்டுச் செல்லப் போகும் சுவடுகள் எவை? இந்த ஆழமான சிந்தனையோட இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். அறிவை தேடும் உங்களது இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நன்றி.